ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கைலான பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கைலான பிஸ்னஸில் எந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் இருக்கோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸஸும் வரும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு 50,000 தான் இந்த கைலான பிஸ்னஸ்க்கு நியூவாக ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு வரும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பர்டிகுலராக வந்து இந்த இடம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பற்றி பார்க்கலாம். இப்போ நியூவாக வந்து ஷாப் ஓப்பன் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து பொருள் வந்து சேராது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு 3 months என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோட போய் நம்மளே வந்து பொருட்களை வந்து சேகரிக்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் கூலியும் வந்து மிச்சமாகும். இப்போ அதன் மூலமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து பொருட்கள் வந்து சேர ஆரம்பிக்கும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்து வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, அப்புறம் கிரைண்டர், ஸோ அந்த மாதிரி பொருட்கள் நம்ம வாங்கும்போது ஸ்பேர் பார்ட்ஸாகவும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம சேல் பண்ணலாம். ஸோ அது மூலமாகவும் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி இல்லையா சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் ஃப்ரிட்ஜ் எடுத்துக்க அப்படின்னா கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதை எடுத்துன்னு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் செகண்ட் ஹேண்டில் விற்றாலும் அது மூலமாகவும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு, அலுமினியம், பித்தளை, காப்பர், செம்பு அப்படின்ற பொருளை நம்ம தனித்தனியாக வந்து பிரித்து அதை வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து இம்போர்ட் பண்ணும்போது அது மூலமாகவும் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த இரும்போட விலை, அலுமினியத்தோட விலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மூலமாகவும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண அது மூலமாகவும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து இப்போ நியூவாக வந்து நம்ம ஷாப் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். அதுக்கான ப்ராப்பரான ஜிஎஸ்டி, பில்லிங் இது எல்லாமே இருக்கும்போது மட்டும் தான் நம்மளுடைய பொருட்கள் வந்து சேஃபாக வந்து நம்ம இம்போர்ட் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு வந்து போய் சேரும். சப்போஸ் நம்மக்கிட்ட ப்ராப்பராக வந்து எந்த ஒரு பில்லிங்குமே இல்லை அப்படின்ற போது நம்ம அது மூலமாக நிறைய சட்ட சிக்கலை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதா ஆகிடும். ஸோ அது மூலம் நம்ம நிறைய லாஸஸே அதிகமாக ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமான பொருட்கள் வந்து நம்ம கடையில் வந்து சேரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது மூலமாக நிறைய சட்ட சிக்கலும் நமக்கு வந்து பிரச்சனைகளும் வந்து ஏற்படும். ஸோ அது மூலமாக நிறைய லாஸஸ் வந்து சந்திக்க நேரிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்க்கலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.